இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024 முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024 வந்து ஒவ்வொரு நாளுமே எனக்கு கிடைக்க ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க ஒரு யுகம் மாதிரி இருந்துச்சுப்பா அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபீலிங்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. அப்படி நீங்க ஃபீல் பண்ணவங்க 2025 ஆண்டவர் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆசீர்வாதம் தரப்போறாரு அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு 2024 வந்து ரொம்ப பெரிய வருஷம். ஒவ்வொரு சீசன் வழியா ஒவ்வொருத்தவங்க வந்து கடந்து போவாங்க. நாங்களுமே இந்த வருஷம் ஒரு சீசன் வழியா போனோம். ஒவ்வொரு சீசன் வழியாவும் நிறைய சீசன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு சீசன் வழியா போவாங்க. ஹோல் வேர்ல்ட்ல இருக்க எல்லா மக்களுக்குமே இந்த அளவு ஸ்லோல ரொம்ப இருந்துச்சு நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தவங்களுக்கு இது ரொம்ப ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு நம்ம இப்ப வீடியோல இப்ப பாக்குற மாதிரி ரொம்ப ஸ்லோவான ஒரு நாள் கடக்கிறதே ஒரு பெரிய விஷயமான ஒரு நாளா இருந்திருக்கும். ஒவ்வொரு நாள் நம்ம கடக்கிறப்ப அப்பாடா இந்த நாள் முடிஞ்சிருச்சு, இந்த நாளுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, இந்த நாளுடைய எல்லா தேவையும் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த வருஷம் இருந்துச்சு அப்படின்னா இது பிரத்யேகமா ஆண்டவர் உங்களுக்காக இந்த வீடியோ வச்சிருக்காரு. இல்ல என்னென்னலாம் நம்ம ஆண்டவர் சொல்றாருன்றதை பத்தி நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு 6:26 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிள்ளை பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஏன்னா இந்த நேரத்துல வந்து 2024 வந்து என்னுடைய ஒவ்வொரு நாள் நான் தேவை சந்திச்சு ஒவ்வொரு நாள் என் பிரச்சனையை நான் ஓவர் கம் பண்ணதே எனக்கு பெருசா இருந்துச்சு. அதாவது என்னுடைய சேவிங்ஸ் நான் எடுத்து வைக்கிற அளவுக்கு எனக்கு பெருசா ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி கவலையில வேதனையோட இருந்தீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்கு தான். ஏன்னா நம்ம சில நேரம் எப்படி நமக்கு யோசிக்கத்தோம்னா ஆண்டவர் உண்மையாமே என்னை நேசிக்கிறாரா, என்னை கேர் பண்றாரா, ஆவியானவர் என்னை கேர் பண்றாரா, பிதாவைய தேவன் என்னை நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது ஆகாயத்து பட்சியை கூட ஆண்டவர் வந்து கேர் பண்றாராம். ஆனா அதுல வந்து ஒரு வசனம் அதுல ஒரு ரொம்ப வந்து நல்லா ஒண்ணு இருக்கும். அது வந்து களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் நம்ம இதுலயே பாக்குறவங்க நிறைய பேர் இந்த வழியா வந்திருப்பீங்க. என்னுடைய களஞ்சியத்துல நான் இந்த வருஷம் எதுவுமே நான் சேர்த்து வைக்கிற அளவுக்கு எனக்கு ஒண்ணும் பெருசா கிடைக்கல அப்படின்னு. ஆகாயத்து பட்சியுமே சேர்த்து வைக்கல, ஆனாலும் பரமபிதா வந்து பிழை போட்டுறாரு. அப்ப நீங்க நினைக்கலாம் அப்பனா சிஸ்டர் நாங்க எப்பயுமே இப்படியே தான் என்னுடைய சீசன் போயிட்டே இருக்குமா. அது வந்து ஆண்டவர் நம்மளை மோட்டிவேட் பண்றக்கார் சொன்ன ஒரு வசனம் தான். அதாவது ஏன் நீ கவலைப்பட்டுட்டே இருக்க, ஆகாயத்து பட்சியை கூட பாரு, அது எதையுமே செய்யல, எதுவுமே சேர்த்து வைக்கல, அதுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு ஒண்ணு கிடையாது, எதுவுமே தன் பிள்ளைக்காவோ தன் ஃபியூச்சருக்காவோ அது எதுவுமே சேர்த்து வைக்கல, ஆனாலும் அது கவலை இல்லாம தானே இருக்கு. அதையும் பரமபிதா பிழை பூட்டிட்டு தானே இருக்கா டெய்லி. அப்போ உன்னையும் அதை விட நீ விசேஷத்தவ தானே, அப்போ உன்னையும் பிழை பூட்டுவான்னு ஒரு மோட்டிவேட் பண்றக்காக தான் சொன்னாரே தவிர கடைசி வரைக்கும் நீ ஆகாயத்து பட்சிமா தான் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லல. அதனால இது வந்து ஒரு மோட்டிவேட் பண்ற ஒரு வசனம் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சீசன். என்னை பொறுத்தளவுக்கு வந்து இது அதாவது ஒவ்வொரு நாளையும் நான் கடக்கிறதே பெரிய யுகம் மாதிரி பெரிய பாரமா இருந்துச்சுன்னது. இது உங்க லைஃப்ல இந்த 2024ன்றது ஒரு சீசன். இந்த சீசன் வழியா கடந்து வந்த ஒருத்தவங்களை நம்ம பத்தி பார்க்கலாம். அதாவது ஒரு கோட் சொல்லுவாங்க, எலிஃபண்ட் மாதிரி வேலை பார்த்து யானை மாதிரி வேலை பார்த்து எறும்பு மாதிரி சாப்பிடுறது. இங்கிலீஷ்ல வந்து அந்த கோட் நல்லா இருக்கும். Work like an elephant, eat like an ant. இது வந்து எப்படி சொல்றதுன்னா நிறைய பேருடைய லைஃப் அப்படிதான் இருக்கும். பயங்கரமா உழைப்பாங்க, பயங்கரமா எல்லாமே பண்ணுவாங்க, ஆனா சாப்பிடுறது பாத்தீங்கன்னா எறும்பு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவாங்க. அவங்க அனுபவிக்கிறது அவ்வளவுதான் இருக்கும். இந்த ஒரு ஃபீலிங் வழியே நீங்க கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா இது வந்து நிச்சயமா வந்து ஆண்டவர் வந்து இது உங்க வாழ்க்கையில அனுமதிச்சு ஒரு சீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம பைபிள்ல வந்து ரூத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இது அவங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு கஷ்டமான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஃபேஸ் அப்படி சொல்லலாம். இதே மாதிரிதான் யானை மாதிரி வேலை பார்த்து கடைசியில எறும்பு மாதிரி சாப்பிடுற ஒரு நிலைமையில தான் ரூத் வந்து அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள உள்ள வராங்க. அப்ப டைரக்டா அவங்க யாருடைய கண்காணிப்புல இருக்காங்கன்னா போவாசுடைய கண்காணிப்புல இருக்காங்க. நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ரூத் 2:7 அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தனைவைகளை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். அதாவது ரூத் வந்து போவாஸ்ல வந்து பெர்மிஷன் கேக்குறாங்க, இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாவா சொல்றாங்க சரி நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி
பெர்மிஷன் மட்டும்தான் கொடுக்குறாரே தவிர உடனே அவங்களுக்கு வந்து எதுவுமே செய்யல. ரூத்துக்கு பெரிய லெவல்ல எதுவுமே செய்யல. ஏன் வந்து அவர் அப்படி செய்யல அப்படின்னா, ஒரு சில காரியங்கள் அவர் வந்து ரூத் மேல ஒரு ஒரு ஆராய்ஞ்சு பாக்குறாரு. அவர் ரூத் வந்து போக்கஸ்டா வச்சு பாக்குறாரு. அவர் ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்றாரு. இந்த சீசன் வந்து நமக்கும் அப்படிதான். பிதாவாகிய தேவனுக்கு வந்து நம்ம போற சூழ்நிலை தெரியுது. நம்ம ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்ம இது பண்றோம். சரி நான் பொறுக்கிக்கிறேன்னு சொன்னா, சரி நீ பொறுக்கு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நான் உனக்கு ஒன்னே நிறைய நான் தரேன் அப்படின்னு ஏன் நம்மள சொல்லல அப்படின்னா, சில காரியங்கள் சில குணநலங்கள் நம்மள வந்து ஆண்டவர் ஆராய்ஞ்சு பாக்குறாரு. இவ்வளவு வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. நல்லா ஒரு ஸ்மூத்தா நம்ம லைஃப் போறப்ப எல்லாருமே வந்து நல்லா இருக்குது, ஒரு நல்ல குணநலங்களை வெளிப்படுத்துறது பெரிய விஷயமே கிடையாது. நல்லா நீங்க நினைச்சு பாருங்க, நல்ல சந்தோஷத்தின் உச்சத்திலேயோ, ஒரு பணம் இருக்க உச்சத்திலேயோ, இல்ல ஒரு நல்ல வேலை இருக்க உச்சத்திலேயோ, உங்களுடைய எல்லா நிறைவின் காலத்துல நீங்க உங்க குணநலத்தை வெளிப்படுத்துறது பெரிய விஷயமே கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு காலத்துலதான் நம்மளுடைய குணநலன் வந்து வந்து வெளிப்படும். அப்ப வந்து போவாஸ் வந்து ஒரு சில காரியங்கள் வந்து ஆராய்ஞ்சு பாக்குறாரு. இந்த 2024ல பிதாவாகிய தேவன் நமக்கும் ஆராய்ஞ்சு பார்த்தது இதுதான். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரூத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, திருடுறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா அந்த கலைகள்ல இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா நிறைய மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பாங்க, குஞ்சு கூட வச்சிருப்பாங்க. பொறுக்கி ஒன்னொன்னா பொறுக்கிதான் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அந்த நேரம் கண் அயர்ந்த நேரம், எல்லாரும் அசந்த நேரம், டக்குன்னு போய் இத்தனைக்கும் போவா யாரு இருந்தா, ரூத்தும் அவங்க மாமியார் நகோமி மட்டும்தான் இருந்தாங்க. ரெண்டு பேர் தான். ஒரு அளவுக்கு எடுத்தா போதும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒரு நாளுக்கு வந்து அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி அவங்க ராத்திரி நேரம் இந்த மாதிரி உங்களுக்கு திருடுறன்னு நினைச்சிருந்தா எப்படியோ ஒரு வாய்ப்பு. ஆனா அவங்க ப்ராப்பரா பெர்மிஷன் கேட்டு பொறுக்கிக்கிறேன்னு சொல்லி அவங்க ப்ராப்பரா பண்ணாங்க. இத வந்து ஆண்டர் வந்து அப்போ பாத்துட்டே இருந்திருக்காங்க. இதவே போவாசும் வந்து இத வந்து நோட் பண்ணிட்டே இருந்திருக்கான். ஓகே, இந்த பொண்ணு வந்து எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலுமே திருடுறதுக்கு பட் அவங்க பண்ணல அப்படின்னு பாக்குறாங்க. ஒருவேளை இதே சூழ்நிலையில நம்மளும் கூட இருந்திருக்கலாம். நமக்கும் வந்து நம்ம நிறைய வந்து நம்ம கூட இருக்கவங்களே நிறைய பேர் வந்து திருடிட்டு போய் வேலையிலேயே கூட ரொம்ப இந்த மாதிரி பண்ற மாதிரி இதெல்லாமே நம்ம பார்த்திருக்கலாம். ஆனா நம்ம வந்து ப்ராப்பரா பெர்மிஷன் கேட்டு சின்ன சின்ன வேலைனாலுமே நம்ம கரெக்டா பண்ணிருப்போம். ஆனா ஆண்டவர் வந்து இன்னைக்கு பிதா வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷார்ட்கட் ரூட்ல வந்து நிறைய சம்பாரிச்சு மணி இந்த மாதிரிலாம் வந்து சம்பாதிக்க, எப்படி சொல்ல, அங்க இருக்க வேலை பார்க்கிற ரூத்துக்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து நல்ல இளம் பிள்ளை, நல்ல வந்து ஒரு ஒரு அழகுள்ள ஒரு பெண் தான் ரூத். வந்து அங்க இருக்க வேலை பார்க்கிற ஒரு 4 பசங்களை வந்து கைக்குள்ள வச்சுட்டு நல்ல ஒரு 2 வார்த்தை பேசினா போதும், எனக்கு இப்படிதான்ப்பா அப்படின்னு. ஒரு சில பேர் வந்து ஒரு பொண்ணு எடுத்து தந்துருவாங்க அந்த மாதிரி. அத பின்னாடி அவர் சொல்லுவாரு, நீ இந்த இளம் பையங்க பின்னாடி இந்த இதுல இருக்கும், நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்கள் ரெண்டுமே, தரித்திரம் போல ஐஸ்வர்யமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் அந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்றாரு. ஏன்னா இதை அவர் நோட் பண்றாரு. ஏன்னா அந்த ஃபீல்டுல எவ்வளவோ வாலிபர்கள் இருந்திருக்காங்க. ஒருத்தவங்க கூட இவங்க போய் இப்படி பேசி நின்னு எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இதா இருக்கு. ஏன்னா இந்த காலத்திலே பாருங்களேன், நம்ம ஒரு லேடிஸ் வந்து ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னா ஜென்ஸ் கண்டிப்பா ஹெல்ப் கேட்டானா கண்டிப்பா யாருனாலும் இறங்கிதான் செய்வாங்க, ஹெல்ப் பண்ணதான் செய்வாங்க. இது வந்து அது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. ஆனா அந்த ஒரு விஷயத்திலயுமே ரூத் வந்து அவங்களா நின்னு அந்த மாதிரி எந்த ஒரு ஷார்ட்கட்டுமே எடுக்காம இருந்தாங்க. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, மூணாவது ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு குணம் பார்த்தோம் அப்படின்னா, ரூத்து கிட்ட அந்த ஒரு எமோஷனல் டிராமா வந்து இல்லவே இல்லை. இதே இது எல்லார்ட்டையும் ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனையை எல்லார்ட்டையும் ஒரு எமோஷனல் ஆகி அவங்கள அப்படி ஒரு எமோஷனல்ல இருந்து அப்படி ஒரு உதவியை நம்ம எதிர்பார்ப்போம். ரூத்துக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா நிறைய சொன்ன மாதிரி முன்னாடி பார்த்தோமா அந்த வாலிபர்கள்ட்டே இவங்க எமோஷனல் ஆகி பேசி இருந்திருக்கலாம். இல்லைன்னா போவாஸ்தையே கூட அந்த ஓனர் தானே நிறைய நேரம் இப்போ ஒரு சில பேர் மேனேஜரை பார்த்து அப்படியே உருகி நடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. யாரோ ஒரு மக்கள் பெரிய ஹை அத்தாரிட்டி உள்ளவங்களை பார்த்தோம்னா தானா அவங்களுக்கு வந்து ஒரு தனி உருகல் வந்துரும். இந்த மாதிரி ஃபேக் டிராமா எல்லாம் போடாம அவங்க உண்மையா இருந்ததை போவாஸ் வந்து அன்னைக்கு வாட்ச் பண்ணிட்டு இருந்தா. இதே சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளும் யாருக்கிட்டையும் வந்து ஒரு ஃபேக் டிராமா போடல, நம்ம கரெக்டா உண்மைன்னு நம்ம இருந்திருக்கோம். யார்கிட்டையும் அந்த திருட்டுத்தனமா வந்து நம்ம எந்த ஒரு இதையுமே நம்மளும் செய்யல. எந்த ஒரு வாலிபர்கள் ஒரு வாலிபர்கள்னா பொம்பளை பிள்ளைங்களா இருக்கலாம், இல்ல பசங்களா இருக்கலாம், யாரா அதாவது மாத்தி நீங்க யோசிச்சுக்கோங்க. ஒரு சகோதரரா இருந்தா நீங்க சகோதரிகிட்ட ஹெல்ப் அப்படி நமக்கு தெரியும்ல எப்படி எல்லாம் கேட்டா ஹெல்ப் கிடைக்கும். அல்ல ஒரு சகோதரியா இருந்தா அப்படி நயம் வஞ்சகமா சகோதரன்ட்ட போய் கேக்குது, அந்த மாதிரி எதுவும் பண்ணாம
அந்த மாதிரி பண்ணாம நம்ம இந்த வருடத்துல நம்ம உண்மையா இருந்ததை பிதாவாகிய தேவன் வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல நம்ம உண்மையாமே சொல்ல போனா ரூத்துக்கு வந்து இது ஒரு பெரிய கஷ்ட காலம் தான். ஏன்னா பொறுக்கிற காலம் தான். ஆனா இவ்வளவோ நல்ல குணம் இருந்தும் அவங்க பொறுக்கிட்டு தான் இருந்தாங்க. கண்டிப்பா. உடனே அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரல. ஒருவேளை 2024 நமக்கும் இதே ஒரு காலமா இருந்துருச்சு அப்படின்னா இனி ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கலாம். இன்னொரு ஒரு வசனம் வாசிச்சுட்டு நம்ம ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் தரப்போறான்னு பார்க்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3:8 அதுல இருக்கு. எப்படின்னா ஆண்டவர் வந்து ஹார்ட் ஒர்க், நம்ம வந்து அந்த நம்ம பிரயாசத்தை ஆண்டவர் வந்து பாக்கிறார். இந்த இடத்துல நம்ம வந்து அப்படியே ஒப்பேத்தாம சோம்பேறித்தனமா இருக்காம இல்ல குறுக்கு வழியில நம்ம எதாவது இது பண்ணிக்கலாம ரூத் வந்து அந்த பிரயாசப்படுறாங்க. அதே மாதிரிதான் அப்போஸ்தலர்கள் வந்து அன்னைக்கு பட்ட பிரயாசத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாம, ரூத் பாருங்க, இலவசமா அவங்க சாப்பிடணும்னு நினைக்கவே இல்லை. உங்களில் ஒருவனுக்கும் பாரமா இராத படிக்கு, அதே மாதிரி தன்னுடைய மாமியாருக்கு வந்து அவங்க பாரமா இருக்கணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. ஏன்னா அவங்க நகோமி மட்டும்தான் இருக்காங்க. மேபி இவங்களே சொல்லிக்கலாம், என்னால இப்பெல்லாம் உங்க ஊர்ல எல்லாம் வந்து இப்பெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா நகோமி கூட போய் யாரோ சொந்த மந்தகிட்ட அழுது பிறண்டு ஏதாச்சும் செய்ப்பா எனக்கும் என் மருமகளுக்கும் கொஞ்சம் செய்யுங்கப்பான்னு சொன்னா மேபி ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அந்த காலத்துலயும். ஆனா அவங்க அதுவும் பண்ணல. இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். அப்போஸ்தலர்களும் இதே சொல்றாங்க. அப்ப வந்து ரூத்தும் வந்து இந்த வழியாதான் வந்து போயிருக்காரு. அப்ப ஆண்டவர் வந்து அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து நம்ம பாக்குறாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ண இந்த வருஷத்துல நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்கை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அடுத்து ஒரு ரிலாக்ஸேஷன் சீசனுக்குள்ள நம்மளை கொண்டு போறாரு. அதுதான் அதுல இது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரூத் 3:17 மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமே எனக்கு கொடுத்தார் என்றார். இதுதான் வந்து மனித தயவு. அடுத்த வருஷத்துல, அதாவது இந்த வருஷம் கடினமா உழைச்சு இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் எனக்கு கடக்கிறக்குள்ள நான் பெரிய பாடுபட்டேன்பா அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அடுத்த வருஷத்துல தரப்போற பெரிய ஆசீர்வாதமே மனித தயவு. நம்ம நிறைய நேரம் மனித தயவு வந்து சாதாரணமா நினைச்சிருவோம், என்ன மனித தயவு அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு மனிதனுடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்கும் போது, அதாவது அவங்களா அதை நினைக்கணும், நம்மளா போய் இது பண்ணாம அவங்களாவே வந்து இது பண்ணணும். அதாவது அடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் கேட்பாங்க, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் நயவஞ்சகமா கேட்க மாட்டாங்க, ஆவியானுடைய டைரக்ஷன் படி போய் கேட்பாங்க. அப்படிதான். அப்ப வந்து போவாஸ் வந்து சொல்லுவாரு, 6 படி வார்கோதுமைய வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தாரு. இந்த 6 படி வார்கோதுமைய ரூத்தே பொறுக்கி இருந்தாங்கன்னா அது எவ்வளவு காலம் வந்திருக்கும் தெரியாது, எத்தனை மாச கணக்கா வந்திருக்கும் தெரியாது. ஆனா இத வந்து 6 படி வார்கோதுமைய அந்த ஒரே ஒரு மனிதனுடைய கண்கள்ல தயவு கிடைச்சதுனால ரூத் ஒரே நாள்ல பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நீங்களும் அப்படிதான். ஒரு சில நேரம் ஒரு சில காலங்களுக்கு சீசனை கடக்கவே ரொம்ப பாடா இருக்கும். ஆனா ஒரு மனிதனுடைய கண்கள்ல தயவு ஆண்டவர் உங்களுக்கு இது பண்ணாருன்னா ஈஸியா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸ், ஓகே இதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்பதான் ரூத்துக்கு ஒரு பெரிய பெருமூச்சு, ஓகே இனி வந்து நம்ம ஒரு 3 மாசம் 6 மாசம் பொறுக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ஒரு இதுக்கு வர்றாங்க. இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். அதாவது அப்போஸ்தலர் 27-28 நல்லா படிச்சு பாருங்க, அதுவும் நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த கப்பல் பிரயாணத்துல எப்படா பொழுது விடியும், எப்படா கரை சேர்ந்துருவோமா, சேர மாட்டோமா, சாப்பிடாமையும் அந்த 14 நாள் அவங்க சாப்பிட்டு இருக்கவே மாட்டாங்க. 2 வீக்ஸ் அவங்க சாப்பாடே இல்ல. அப்பதான் வந்து அந்த வசனம் படிக்கிறேன். அப்போஸ்தலர் 27:33 பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு இது உதவியா இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். அதாவது இந்த வருஷ கடைசி நம்ம வந்துட்டோம், கப்பலுடைய பிரயாணத்துல கடைசியில் அவங்க வந்துட்டாங்க. ஆனாலும் 14 அவங்க மனசே இல்ல. ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா நமக்கு மனசு இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வெறுக்கிறது சாப்பாடா இருக்கும், எரிச்சலா இருக்கும், சாப்பாடு வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி. அப்ப அவங்க 14 டேஸா 2 வீக்ஸா அவங்க வந்து யாருமே சாப்பிடல. ஆனா வந்து பவுல் சொல்றாரு, நீங்க போஜனம் பண்ணுங்க, திடமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அப்போஸ்தலர் 28:1-2 பாத்தீங்கன்னா தெரியும், அப்பதான் அந்த சீசன் மாறுது. அதாவது ஓகே அப்படின்ற அந்த ரொம்ப அந்த ஒவ்வொரு நாள் கடக்கதே பெரிய பாடா இருக்கு பாத்தீங்க, அந்த சீசன் மாறி ஆண்டவர் மெலித்தா தீவு, அந்த மெலித்தா தீவுன்றது நம்ம ஒன்னும் பெரிய ரொம்ப ஆகோன்னு அவங்க சொந்தம் கொண்டாட முடியல. அதாவது அந்த இடத்துல ரூத்துக்கு பாத்தீங்கன்னா உடனே அந்த போவாசுடைய நிலத்தை வந்து அவங்க சொந்தம் கொண்டாடல, ஓனரா மாறல, செகண்ட் ஃபேஸுக்கு போறாங்க. ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது. இப்ப சாப்பாட்டுக்கே ஒவ்வொரு நாள் நான் பொறுக்கி எடுத்துட்டு இருந்தேன்ற இடத்துல சாப்பாடு நான் நினைச்ச அளவுக்கு நான் சாப்பிடுறேன், திருப்தியா நான் போசிக்கிறாரு என்னை ஆண்டவர் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து வராங்க. இந்த 28:1-2 பாருங்க, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம், அந்நியராகி அந்த தீவார், இங்கே பாருங்களேன் மனித தயவுகள் ஆண்டவர் நிறைய கொடுக்குறாரு.
அந்நீராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அதாவது எங்களுடைய வேர்ட்ஸால அதை சொல்லவே முடியாது. அவ்வளவு அன்பு ஏன்னா மனிதர்கள். அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த கடல் கப்பல் பிரயாணத்துல. உம் வாழ்வோமா சாவாமாங்கிற அந்த ஒரு ஒரு கஷ்டம் வந்தோடனே இந்த மக்கள் கொடுத்ததான அந்த அன்பு அவங்களுக்கு உம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அவ்வளவு ஒரு அன்பை கொடுத்துருக்கு. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காம் குளிர்காம் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். அப்புறம் அதுலயே அப்போஸ்தலர் 28:10 அதுக்கப்புறம் இருக்கு, அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து. பாருங்களேன், உண்மையுமே நம்ம ஒரு பொறுக்கிற இடத்துல நம்ம எப்படி இருப்போம், அதுக்கடுத்து நம்ம அந்த மரியாதைன்றது, அதாவது பொறுக்குன்னா என்ன, எல்லாரும் ஒரு ஒரு ரொம்ப கேவலமா பாக்குற ஒரு இடம் தான் அந்த பொறுக்கிற இடம். அப்ப மனித தயவில்லாத இடம், ஒரு கேவலமா பாக்குற இடம், அதுல இருந்து அப்படியே நம்ம மாறி ஆண்டவர் மரியாதை, நம்ம மேல மக்கள் மரியாதை செலுத்துற அளவுக்கு தராரு. அன்பு தராரு. அப்புறம் நாங்கள் ஏறி போகிற போது எங்கள் தேவையானவைகளை ஏற்றினார்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு ஹியூஜ் ஃபேவர் தரப்போறார் 2025. அது முக்கியமா மனித தயவு. அதுதான் கடைசி போகும்போது மாமியார்ட்ட நீ வெறுமையா போகாத, 6 படி இது இவங்களுக்கு இந்த கப்பல் பிரயாணத்துல தேவைப்படுது. இனி அவங்க ஊருக்கு போற வரைக்கும் அவங்க தேவைகளை அவங்களுக்கு பார்த்து சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். மொத்தமா கிடைச்சிருச்சு அவங்களுக்கும். இத்தனை நாள் அவங்க கஷ்டப்பட்டதுக்கும் இப்ப பாருங்க மொத்தமா ரிலாக்ஸா அவங்க போறாங்க. சாப்பிடுறதுக்கு எல்லாமே இருந்து ரொம்ப சேஃபா போறாங்க. அதே மாதிரிதான் ரூத்துக்கும் இன்னொரு சத்தியமும் இருக்கு இதுல. என்னன்னா, ஆதியாகமம் 19:37 பாத்தீங்கன்னா தெரியும், இவங்க மோவாப்ல இருந்து வரவங்க, அந்த மோவாப் சந்ததியில இருந்து பிறந்தவங்க. அந்த மோவாப் பத்தி தெரியாதவங்களுக்காக நாங்க சொல்றோம். அதாவது மோவாபியர் ஆண்டவருடைய பார்வைக்கு அருவருப்பான ஒரு சந்ததி தான். ஏன்னா லோத்துடைய மூத்த மகளும் லோத்துக்கும் பிறந்த ஒரு பிள்ளைதான் மோவாபு. அந்த வழி வந்தவங்க ரூத். அப்ப அந்த ஃபவுண்டேஷனல் கர்ஸ், அதாவது அந்த அஸ்திபாரத்துல உள்ள சாபம், அவங்க வழி வந்த ஒரு சாபம், அதுக்கு ரூத்துக்கு சம்பந்தமே கிடையாது. சில நேரம் நம்ம சாபத்தை சுமப்போம், நமக்கும் அந்த சாபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம எந்தோ முன்னோர்கள் அவங்க பண்ண அந்த அக்கிரமத்தினால பாவத்தினால நம்ம அந்த சாபத்தை வழி வழியா சுமந்துட்டு வருவோம். அப்ப ரூத் அந்த தேசத்துக்குள்ள வரப்ப இஸ்ரவேலின் தேவன் அந்த சாபத்தை மாற்றி அவங்க வழியா தான் இயேசு கிறிஸ்துவே கடைசியில வந்தாரு. இன்னைக்கும் நீங்க உங்க சாபத்தினால கூட இவ்வளவு ஒவ்வொரு நாள் நீங்க கடக்கிறதே பெரிய 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 இதா இது பண்ணாலும், இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் தராது. அடுத்த வருஷம் இந்த சாபம் எல்லாம் முறியடிக்கப்பட்டு ஆண்டவர் முக்கியமா மனித தயவுகளை தந்து நம்ம அன்பு மரியாதை இந்த ரெண்டையுமே ஆண்டவருக்கு தருவேன் அப்படின்னு. இந்த வருஷத்துல இது நம்ம துளி கூட நமக்கு கிடைச்சிருக்காது. மேபி நிறைய பேர் நம்மள வாட்ச் பண்ணலாம், எப்படி வாட்ச் பண்ற மாதிரி நம்மள வாட்ச் பண்ணலாம். ஆனா அவங்க நமக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அடுத்த வருஷம் தான் அவங்க அந்த மனித தயவு நிமித்தம் ஆண்டவர் நமக்கு, ஒருவேளை நீங்களே நினைச்சுக்கலாம், மேனேஜர்ட்ட நம்ம எவ்வளவுதான் நம்ம நல்ல ஒரு இதா இருக்குமே, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோமே, இதெல்லாம் பார்க்கதானே செய்யறாரு, எல்லாமே பார்க்கதான் செய்யறாரு. ஆனா நம்ம திட்டமும் இல்ல, ஆனா பார்க்கதான் செய்யறாரு. ஆனா ஏன் நமக்கு ஒரு அப்ரிசியேஷனோ ஒரு அதுக்கேத்த மாதிரி ஒரு பலனோ அவங்க ஏன் தரமாட்டாங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா மனித தயவு கிடைக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அதுதான் நமக்கு 2025. கண்டிப்பா அந்த நேரத்துலதான் அந்த ஒரு பாசம், அந்த அன்பும் நமக்கு தேவைப்படுகிறதான அந்த அன்பும் நம்மளுடைய மனித தயவும் நமக்கு கிடைக்கும். அதனால அது கிடைக்கிற வரைக்கும் சோர்ந்து போகாம நீங்க இப்ப இருக்க உண்மையிலே இருங்க. சில பேர் சோர்ந்து போய் கடைசி நேரத்துல விட்டுருவாங்க. அவ்வளவுதான், நம்ம எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்ற மாதிரி குறுக்கோலியை தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா குறுக்கோலியை தேடாங்க, பரமபிதா நமக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒவ்வொன்னையும் வாட்ச் பண்றாரு. ஒரு சின்ன ஆகாயத்து பறவையை கூட வாட்ச் பண்ற பரமபிதா நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையுமே அவர் நோட் பண்றாரு. நிச்சயமா 2025 நமக்கு ஒரு பெரிய ஃபேவர் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். ஒருவேளை நீங்க ஆரம்பத்துல நம்ம பார்த்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சீசன் இருக்கும். நீங்க இந்த ஒரு கஷ்டப்படுற இந்த பர்டிகுலரா இந்த ரூத்தை போல பொறுக்கிற ஒரு காலத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த செய்தி தான் உங்களுக்கு 2025 உங்களுக்கு நிச்சயமா ஒரு பெரிய ஆசீர்வாதமா ஆண்டாதான் இருக்கும். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நம்மள போல இந்த ஒரு சீசன்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.